எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து உங்கள் கூட ஒரு vlog தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு வந்து வந்திருக்கோம். சில்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இது பாண்டியில் மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ஸோ இது ரொம்ப பெரிய ஹோட்டல்லாம் இல்லை, சின்ன ஹோட்டல் தான். நாங்கள் வந்து ஏதாவது பார்சல் ஏதாவது வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா இங்கே தான் வந்து நாங்கள் வாங்கிட்டு போவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஹோட்டலுக்கே வந்திருக்கோம். இங்கேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ நான், என்னோடய ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேரும் தான் வந்திருக்கோம். ஸோ மெனு கார்டு வந்து சும்மா வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் நிறைய வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் போன அப்போ வந்து சீ ஃபுட் ஆகட்டும், பன்னீர் இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சிக்கன் தந்தூரி இருந்தது, க்ரில் இருந்தது, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸு அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இப்படி தான் இருந்தது. ஹோட்டல் வந்து இந்த மாதிரி தான், டேபிள்லாம் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஸோ ஏசி இருந்தது. நான் சொன்ன மாதிரி இது சின்ன ஹோட்டல் தான். அந்த சைடு ஒரு 4 டேபிள், இந்த சைடு ஒரு 4, நடுவில் வந்து ஒரு 2, அவ்வளோதான். ஒரு 10 கிட்ட தான் இருக்கும் அந்த டேபிளே. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆர்டர் பண்ணோம், சூப் தான் வந்து வாங்கியிருந்தோம். சிக்கன் ஹாட் அண்ட் சோர் சூப் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்தது. எங்களுக்கு வந்து இந்த சூப் வந்து ரொம்ப ஃபேவரட். எந்த ஹோட்டல் போனாலும் நாங்கள் வந்து இந்த சூப் தான் வந்து ஆர்டர் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் அண்ட் சால்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து எதுவுமே வந்து வாங்க முடியல. சப்பாத்தி இருக்கான்னு கேட்டோம், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவள் வந்து எங்களை சாப்பிடவே விடலை, ரொம்ப வந்து சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா. சரி செல்லு ஏதாவது வச்சு கொடுக்கலான்னு பார்த்தாலும் அங்கே வந்து ஒய்ஃபைலாம் வந்து எதுவுமே எடுக்கலை. அதனால் வந்து எதுவுமே வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் டாட்லர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து பட்டர் நான் தான் வாங்கியிருந்தோம். அது கோதுமை மாவில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவள் பெருசாக அதை சாப்பிடல. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் தந்தூரி வந்து எங்களுக்கு வந்து வாங்கியிருந்தோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கா, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷெஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ எப்படியோ பாப்பாவுக்கும் அந்த பட்டர் நான் வந்து கொடுத்தாச்சு. அவளும் ஏதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. ஸோ ஃப்ரைட் ரைஸும் செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ நீங்கள் பாண்டியில் இருக்கீங்க, பாண்டிக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து போய் பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், அதுதான் எனக்கு பிடிச்சதே. ஸோ சாப்பிட்டு இந்த சோடா குடிக்கலான்னு பார்த்தா சோடா எல்லாமே எம்டியாக இருந்தது, எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்சல்லாம் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறதுக்கு இந்த சேர் இங்கே போட்டிருந்தாங்க. அப்புறம் வெளியிலையும் சேர் போட்டிருந்தாங்க. ஸோ வெளியில் எப்படி தான் இருக்கும். ஸோ இது ஷவர்மாக்காக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஷவர்மா சாப்பிடவே பயமாக இருக்குங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நியூஸ்லாம் நிறைய வர்றதுனால ஷவர்மா பக்கமே போகிறதில்ல. ஆக்சுவலாக எல்லாமே பிரச்சனை தான். தந்தூரி கூட நம்ம வந்து வாங்கி என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். ஹோட்டலில் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணணும் தான். பட் நாங்கள் வந்து பாண்டிக்கு வந்தால் தான் நாங்கள் சாப்பிடுவோம். நாகப்பட்டினமில் அந்தளவு சாப்பிட்றது இல்லை நாங்கள் நான்வெஜ்ஜு. ஸோ அதனால் இங்கே வரும்போதெல்லாம் எப்போயாவது வந்து சாப்பிட்ருவோம். ஸோ ஹோட்டல் வந்து வெளியில் காட்டுறேன் பாருங்கள், சில்லிஸ் ரெஸ்டாரண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இது நியூ பார்ன் ஷாப் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும், அதுக்கு நேராக தான் இருக்குது. ஸோ ஸ்பாட்டு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ளே என்ட்ரானதுமே ரைட் சைடில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த ஷாப் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ்லாம் எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து நட்ஸ்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சூப்பராக இருந்தது. போன டைம் வந்து நாங்கள் வந்தோம், ஃபஸ்ட் டைம் வரும்போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஓகே தான். என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து கன்சீவாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே தான் வந்து நட்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த சின்ன கடைக்கெலாம் போக மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து பெரிய கடை தான் வந்து வாங்குவாங்க. ஸோ குவாலிட்டிக்காக தான். இங்கே வந்து சூப்பராக இருந்தது, போன டைமே நல்லா இருந்தது. ஸோ ஒரு வால்நட் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா கிறிஸ்பியாக, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க அவங்க. ஆக்சுவலாக இது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா அஜ்ஃபன் நட்ஸ் அண்ட் டேட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது கடை பேர். ஸோ டேட் சிரப்பு, நிறைய சாக்லேட்டுங்க, டிஃப்ரெண்ட் சாக்லேட். உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க எல்லாம் பார்க்குறதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருந்தது.
உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாக வந்து அப்படியே பாருங்கள் ஒன்று ஒன்றா காமிச்சிருக்கேன், ஃபுல்லாக காமிச்சிருக்கேன், கடையை சுற்றி எல்லாம் நான் காமிச்சிருக்கேன் என்ன இருக்குன்னு. ஸோ இங்கெல்லாம் நான் வந்து மக்கானா பார்த்தேன். நான் மக்கானா வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நாகப்பட்டினமில் வந்து மக்கானா இந்த மாதிரிலாம் கேட்டால் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி நீங்கள் நட் ஷாப் அந்த மாதிரிலாம் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் போல். எனக்கே அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ இப்படி தான் இருந்தது ஃபுல்லாக சாக்லேட் இந்த சைடு. எனக்கே ஆக்சுவலாக பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏதாவது எடுக்கணும், இதை டேஸ்ட் பண்ணணும், அதை டேஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப க்யூரியாசிட்டி இருக்கும், கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. பட் என்னோடய பாப்பாவுக்கு வந்து இதெல்லாம் வந்து இஷ்டம் கிடையாது. லாலிபாப் தான் வந்து அவள் ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவா. அது வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. போனதும் 2 எடுத்து அவள் மாட்டுன்னு கையில் வச்சுக்கிட்டா. ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பாருங்கள் இப்போ. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீடு, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் அந்த கீவி இருக்குல்ல, ட்ரைடு கீவி, நெல்லிக்காவே அந்த ட்ரை பண்ணது, அந்த மாதிரி நிறையா இருந்ததுங்க. இந்த சைடில் வந்து பாருங்கள் செரீஸு, ஸோ நிறையா இருந்தது. அந்த அத்திப்பழமே வந்து அந்த காஞ்ச அத்திப்பழம் அது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ காசு இருந்தால் போதுங்க, இங்கே எல்லாமே போய் வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ் பாருங்கள், 660 ருபீஸ் போட்டிருந்தாங்க. சாக்லேட்ஸு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸ் வாங்கினோம், அதுக்கப்புறம் வந்து அத்திப்பழம், டேட்ஸ் வாங்கலை, அத்திப்பழம் வாங்கினோம், வால்நட் வாங்கினோம், பாதாம் வாங்கினோம். அதுவே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்தது எல்லாமே. பட் இங்கே நல்லா இருக்கும்ல, அதனால் நாங்கள் வாங்கிட்டோம். இந்த கூடை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அதிலே பெரிய கூடை, சின்ன கூடை எல்லாமே சூப்பராக இருந்தது. மெயினாக சாக்லேட்ஸு, நட்ஸு இதுதான் வந்து ஃபுல்லாக இருந்தது. டேட்ஸ்லேயே அவங்க அத்தனை இது சொன்னாங்க. அந்த கருப்பு டேட்ஸு, ரெட் கலர் டேட்ஸ்லேயே வந்து நிறையா இருந்தது. ஸோ இப்படி தான் இருந்தது ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் லாலிபப் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுட்டாங்க. இவள் வந்து நான் வீடியோ எடுத்து வரத்துக்குள்ளேயே ஒரு லாலிபப்பில் பாதி சாப்பிட்டுட்டு அடுத்த லாலிபப் வேணும்னு அது கீழே தூக்கி போட்டு போயிட்டான். பாருங்கள், இது வந்து வாட்டர்மெலன் லாலிபப், பாதியை சாப்பிட்டு அடுத்தது கேட்க போயிட்டா. ஸோ இப்படி தான் இருந்தது இந்த கடை. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கடை. இப்படி தான் வந்து வெளியில் இருக்கும். அஜ்வான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹோம் டெலிவரி கூட இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம், www.ajfan.store. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.